அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதாவது நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்தில் கல்யாணகுமாரும் தேவிகாவும் காதலிக்கிறார்கள். இருவரும் ஓர் ஈருடலாக காதலராக இருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களின் நிர்பந்தத்தால் கல்யாணகுமார் தேவிகா கல்யாணகுமாரை விட்டு தன் காதலனை பிரிந்து முத்துராமனை திருமணம் செய்து கொள்கிறாள். முத்துராமனுக்கு நோய்வாய்ப்படுகிறார். அந்த நோய்க்கு தீர்ப்பதற்காக மருத்துவரிடம் செல்கிறார்கள். அந்த நோய்க்காக அந்த மருத்துவர் கல்யாணகுமாரை பார்த்தவுடன் தேவிகாவுக்கு ஒரே அதிருப்தி. ஆகா, நம்முடைய பழைய காதலர்களை இப்போ டாக்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசையில் முத்துராமன் கேட்டுருவாப்புல. அது கல்யாணகுமாரும் தேவிகாவும், என்னுடைய காதலர் என்னை திருமணம் செய்து வைத்துட்டாருங்க, தயவு செய்து நீங்கள் அதுக்காக தப்பாக நினைக்காதீங்க, என் கணவரை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். உடனே இந்த விஷயம் மறைமுகமாக இவருக்கு தெரிஞ்சு விட்டது, முத்துராமனுக்கு தன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சு விட்டது. உடனே அவனுடைய நோய் கொஞ்சம் மோசமான நோயாக இருப்பதனால் இனிமேல் நான் வாழ்வது கஷ்டம் என்று அவர் முத்துராமன் நினைத்து தன்னுடைய மனைவி தேவிகாவிடம், இந்த மாதிரி நீங்கள் நீ என்னை விட்டுட்டு இன்னும் இந்த டாக்டரையை நீ திருமணம் செய்து கொள், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, தேவியா என்ன சொல்கிறா, ஒரு பாட்டு பாடுறா. இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை பாருங்கள், எவ்வளோ அருமையான பாடல்னு சொல்லிட்டேன். தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை படலாமா, வேறொரு கை பட்டாலும் ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, தெய்வ சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா பாடுறா பாருங்க. இதுக்கு சிச்சுவேஷனை எப்படி அமைச்சிருக்காருன்னு பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அந்த கவிதை வடித்திருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். அதாவது தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, திருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை படலாமா, ஒரு குடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே அப்படின்னு பாடுறாரு. எவ்வளவு அற்புதமாக இருக்குது பார்த்துங்க. அதாவது கல்யாணகுமார் கடைசிவரையும் கல்யாணம் பண்ணாமல் இறந்து விடுகிறார். அதான் நெஞ்சில் ஓர் ஆலயம். அற்புதமான அந்த காலத்தில் எடுத்த படங்கள். எப்படி கண்ணதாசன் இதுக்கு சிச்சுவேஷன் அமைச்சிருக்கார், கண்ணதாசன் கவிதை எழுதியிருக்கார், அதை மட்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்க விரும்பும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.